Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம yummy-யான egg biryani செய்ய போறோம். அதுவும் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல என்னென்ன ஆட் பண்ணலாம்னா கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் அதே குவாண்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈக்குவல் ரேஷியோல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்றோம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்கா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 6 பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சமே நல்லா இருக்கும். இப்போ மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக கரம் மசாலா, கொரியாண்டர் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டா லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை எப்படி சேர்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி போக் பண்ணிக்கோங்க. போக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஆட் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்கும். முட்டையோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ இந்த 3 எக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இப்போ கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே அந்த மாதிரி முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ணதுமே பாருங்கள் மசாலா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பிஃபோரே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் அரிசினா நான் 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட்டு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்ஸும் உடையக்கூடாது, அரிசியும் உடையக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி, புதினாவை தூவிடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணிக்கிறேன், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். நல்லா கேஸ் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு யம்மியான எக் பிரியாணி ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் தேங்க்யூ.